நான் டாக்டர் வெங்கட், கேன்சர் புற்றுநோய் நிபுணர். இவங்க டாக்டர் பிரியா கபூர், இவங்களும் கேன்சர் புற்றுநோய் நிபுணர். வாய்ஸ் காட்டிங். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம எதுக்கு கூடியிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த வாரம் வந்து ஹெரிடிட்ரி கேன்சர் அவேர்னஸ் வீக், அதாவது மரபணு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் விழிப்புணர்வு வாரம். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருமே ஜென்ரலாக கேன்சர் அப்படின்னா எல்லாருமே கேட்கறது என்ன காரணத்தால் வந்தது அப்படின்னு. இப்போ 90% கேன்சருக்கு பெருசாக வந்து காரணம் இல்லை, இதனால தான் வந்ததுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு 10% கேன்சருக்கு காரணம் இருக்குது, அது வந்து மரபணு சம்பந்தப்பட்ட காரணம். ஸோ அதோட விழிப்புணர்வுக்காக தான் நம்ம இதை இன்னைக்கு கூடியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போது இன்றைக்கி நம்ம சந்திக்கிறது என்னென்னா, நம்ம ஒரு 2011 2024 வரைக்கும் ஒரே ஃபேமிலியில் 4 பேர் வந்து கேன்சரோட அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஒரே ஃபேமிலி இன் த சென்ஸ், ஒரு அம்மா 3 பசங்க எல்லாருமே கேன்சரோட அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக பூர்ணம் குணமடைஞ்சு எல்லாருமே நல்லா இருக்காங்க. அந்த ஜேர்னி, அந்த ஸ்டோரி எப்படி ஆச்சு, இதனால வந்து நம்ம பொதுமக்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் கொண்டு போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இப்போது கேன்சர் அப்படின்றது பெருசாக காரணம் எதுவும் இல்லை. ஒரு 10% கேன்சர் இந்த மரபணுவில் ஏற்படுற மாற்றங்களுக்காக வரக்கூடிய ஒரு காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே வந்து இதனால தான் வருதான ஆன்சர் இஸ் நோ. அதே மாதிரி எந்த பேஷண்ட், இப்போ சின்ன வயசில் ஒருத்தர் கேன்சர் வருது, இல்லை ஒரே வீட்டில் வந்து ஒரு இது பாட்டிக்கு இருக்குது, ஒரு அவங்க அவங்க குழந்தைக்கு இருக்குது, அவங்க குழந்தைக்கு இருக்குது, இல்லை அவங்க சித்திக்கு இருக்குது, அது மாதிரி இருக்குன்னா அந்த கேன்சரில் ஜெனட்டிக்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணால் அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் நம்மளுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்தது அப்படின்னா, அவங்க சங்கதியருக்கு எப்படி டெஸ்டிங் பண்ணணும், எந்த ஃப்ரீக்குவன்சியில் பண்ணணும், அதே மாதிரி என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், அதாவது கேன்சர் வரதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட்டு, இல்லை கேன்சர் ஆரம்பிக்கும் போதே, அதாவது ஆரம்ப கட்டத்திலே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்த கியூர் பர்சன்டேஜ் அப்படி 100% இருக்கும். ஸோ இதனால தான் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது 2014 முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங் நம்ம ஊரில், அதாவது இந்தியாவிலே அவைலபிள் இல்லை. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேப் தான் இந்த டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க 2014 முன்னாடி. அது அமெரிக்காவில் தான். எந்த லேப் எந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை, ஒரே ஒரு லேப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2014 அப்புறம் இது வந்து ஸ்லோவாக வந்து நிறைய இடத்துல பண்ணலாம் அப்படின்னு வந்தது. 2020 அப்புறம் இந்தியாவில் நிறைய இடத்துல பண்ணுறோம். நம்ம அப்போலோ கேன்சர் ஹாஸ்பிட்டலில் நம்ம இதுக்குன்னு ஒரு தனி லேப் வச்சுருக்கோம். இதில் வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் எல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி தனியாக ஒரு கிளினிக் இருக்குது, ஜெனட்டிக் ஹெரிடிட்ரி கேன்சர் கிளினிக்னு இருக்குது. அதில் எந்தெந்த பேஷண்ட் ஒரு மாதிரி சஸ்பெக்டடாக எந்தெந்த ஃபேமிலிஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுத்து அவங்களுக்கு என்ன மாதிரி டெஸ்டிங் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அதை நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணதில் ஒன் ஆஃப் த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லலாம். ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரே ஃபேமிலியில் கம்ப்ளீட்டாக அவங்களை குணப்படுத்தி எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சரி, கேன்சர் அப்படின்றத நம்ம எப்படி எல்லாருமே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது ரோபாட்டிக் சர்ஜரி, கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, அதை பற்றி பேசுகிறோமே தவிர, இது வந்து கேன்சர் வரதுக்கு முன்னாடியே அவங்கள கண்டுபிடிச்சி அதை க்யூர் பண்ணுறது தான் அந்த ஹெரிடிட்ரி கேன்சர் கிளினிக்கோட முக்கியத்துவம். இதை பண்ணும்போது இது வந்து அது க்யூர் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதோட விழிப்புணர்வு வாரத்துக்காக நம்ம இந்த பேஷண்ட் இன்னைக்கு பார்த்தோம், அவங்களோட டைரெக்டாக நம்ம பேசணும். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஜஸ்ட் இன்னைக்கு எதுக்குன்னா ஒரே 4 ஃபேமிலிஸ், அதே மாதிரி இது வந்து ஒரு கேஸ் கிடையாது. அட்லீஸ்ட் நான் சொல்ல போனால் ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்காக சாலிடாக ஒரு 3-4 ஃபேமிலிஸ் மினிமம் பார்ப்போம். அதாவது 3-4 ஃபேமிலிஸ் மினிமம் பார்ப்போம். இது வந்து இந்த லாங் ஜேர்னி அதை காட்ட தான் இந்த பேஷண்ட் நம்ம பார்த்தோம். இது நம்ம எதிர்பார்க்கறது காட்டி ரொம்ப காமன் தான். அதாவது எல்லாமே இதனால் இல்லை, பட் நம்ம எதிர்பார்க்கறத காட்டி இந்த ஜெனட்டிக் ஈட்டியாலஜி காரணம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப காமன் தான். இது நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். சார், ஜெனட்டிக் டெஸ்ட் அப்படின்றது ஏறத்தாழ 20,000 ரூபாய் கிடைச்சலாம். இது இல்லை, அது மாதிரி ஜென்ரலாக 19 கேன்சர் அறிகுறின்னு சொல்ல முடியாது. அது எந்த இடத்துல வருதோ அதை பொறுத்து அறிகுறி. பெருங்குடல் கேன்சர் அப்படின்னு மலச்சிக்கல் இருக்கும், ப்ளீடிங் இருக்கும். அது மாதிரி கேன்சர் அப்படின்றது ஒரு வியாதி, அது எந்த இடத்துல வருதோ அதை வச்சு தான் வந்து என்னென்ன அறிகுறின்னு சொல்ல முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து சாப்பிடாம ரொம்ப வீக்காக அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்த பேசும்போது எல்லாமே நார்மலாக இருக்காங்க, அதே மாதிரி எல்லாமே நல்லா குண்டாக இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல வருதோ அதை வச்சு தான் அறிகுறி மாற்றம். அது ஜஸ்ட் ஒரு கட்டி தான், ஒரு கட்டி வரலாம், அதே மாதிரி ஒரு நிப்பிள் டிஸ்சார்ஜ் வரலாம், அது கம்ப்ளீட்டாக வேற.
ஒரு கேன்சருக்கு ஒரு மாதிரி. உணவுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது குட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அவ்வளோதான் அதான் சொல்லுவோம். அதாவது பேலன்ஸ் டயட்டு, நல்லா கரெக்டாக எக்ஸசைஸு, இதெல்லாம் பண்ணால் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகளை கம்மி பண்ணலாம். அதுவும் அவரே சொன்னார். அதாவது அவரே வந்து இன்சூரன்ஸ் டெஃபினட்டாக அதெல்லாம் கவர் ஆகும். இது எல்லாமே ஒரு பேஷண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் வச்சுருந்து எல்லாமே இது கவர் ஆகும். இது ட்ரீட்மெண்ட்டோட ஒரு இப்படி சொல்ற கண்டுபிடிப்போட அதுக்குன்னு முந்தின ஸ்டேஜ். இப்போ சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ அதெல்லாம் பண்ணுற மாதிரி இல்லை. அதெல்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது, வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது தான் ஜெனடிக் டெஸ்ட். டெஃபினட்டாக குணமாக. அது இது மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இங்கே அங்கே நம்மளுக்கு நியூஸில் வரும், எல்லாமே வரும். இது எல்லாமே என்ன phase 1, phase 2, phase 3 ட்ரையல்ஸ் சொல்லுவோம். சில சமயம் என்ன ஆகுதுன்னா, இப்போ ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே வந்து இது ஓகே சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வரும். அந்த நியூஸ் நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணுறதுன்னு தான் முக்கியம். ஒரு பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டாக அதை ஒரு ட்ரக் வந்து நிறைய ட்ரையல் நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு மாலிக்யூல் வந்து அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு மினிமம் 10-15 வருஷம் ஆகும். இல்லை, அது ஃபங்கஸ் இல்லை. இல்லை, சுகர் பிபி எப்படி இதுவும் அதே மாதிரி. சரி, நான் என்ன பண்ணுறேன், இதை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து சரி, கேன்சர் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வழி தான் வந்து ஹெரிடிட்ரி கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து அதாவது சில ஃபேமிலியில் வந்து நிறைய மெம்பர்ஸுக்கு கேன்சர் இருக்குன்னா அவங்களுக்கு பிளட் டெஸ்ட், சிம்பிள் பிளட் டெஸ்ட்டில் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. அதே மாதிரி ஒருவேளை வாய்ப்புகள் இருந்தால் அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், எப்படி பண்ணணுன்றது ஈஸியாக கண்டுபிடிக்கும். பிளட் சிம்பிள் பிளட் டெஸ்ட் இல்லை, நம்ம எப்படி இப்போ ஹீமோகுளோபின் அதெல்லாம் கொடுக்குறோமோ அதே மாதிரி சிம்பிள் பிளட் டெஸ்ட் தான், பெருசாக எதுவுமே. மேடம் இங்கிலீஷ் ப்ளீஸ். Tell something in English. Yeah. So September 28th to 1 week is the National Hereditary Cancer Awareness Week. So here we have discussed our family, 4 members in the family were affected with cancer, 2 with ovarian cancer and 2 with colorectal cancer. All the 4 family members have been affected by the same gene which we identified after genetic testing. They underwent the treatment, they underwent surgery, 2 of them underwent robotic surgery, and all are doing well and are cured. So this is just an opportunity for us to share the information that if there is any early onset cancer at a young age, or if there are multiple members in the family who are affected with cancer, you should ask your doctor about genetic testing and genetic counseling. Genetic defects can be identified and we can prevent cancers in the future, not only for the family but also for the future generations. இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போற பேஷண்ட் வந்து it's a story, it's a journey which has happened over the period of a decade. It's not like ஒரு நாள் விஷயம் கிடையாது. அதே மாதிரி இப்போ எங்க இது when cancer hits, பாத்தீங்கன்னா first time when cancer hits not once but 4 times. Imagine ஒரே ஃபேமிலி மெம்பரில், ஒரே ஃபேமிலியில் 4 பேருக்கு ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது, ஆல்மோஸ்ட் ஒரு ரீசனபிள் சின்ன வயசு தான் அது. 4 பேருக்கும் கேன்சர் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் ஒரு டெக்கேட். அது எப்படி டயக்னோஸ் பண்ணி, எப்படி ட்ரீட் பண்ணி, எப்படி கொண்டு போகணும் தான் ரொம்ப முக்கியம் தான். அதே மாதிரி 4 பேருக்குமே வந்து டெஸ்டிங் பண்ணதில் 4 பேரும் பாசிட்டிவ் ஃபார் கேன்சர் அப்படின்னு கிளியர் கட்டாக, பாசிட்டிவ் ஃபார் ஜெனடிக் கேன்சர் அப்படின்னு கிளியராக வந்துருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சது இந்த சங்கதிக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த சங்கதிக்கும் அது யூஸ் ஆகும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஜர்னி how it started as it's just a casual regular. நம்ம OPD-ல ரெகுலராக what we do in the OPD every day, that same thing it started as somewhere in 2011ல ஒரு பேஷண்ட் வந்தாங்க, 50 வயசு. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஓவேரியன் கேன்சர் கருமுட்டை புற்றுநோயோட வந்தாங்க. அப்போ வந்தாங்க, அவங்க வரும்போது அவங்க ஃபேமிலி ஃபுல், யாருமே வரும்போது கேன்சர் வரும்போது ஃபுல் ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ யாருக்குமே தெரியாது இது இந்த அளவுக்கு ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2011 அந்த பர்டிகுலர் அம்மாவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம், ஆப்ரேட் பண்ணோம், கீமோதெரப்பி கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம், நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் 2012 அவங்களோட பொண்ணு, அவங்களோட
ரெண்டாவது பொண்ணுக்கு கேன்சர் வந்தது. அப்போ அவங்களுக்கு வயசு 26, அந்த பொண்ணுக்கு வயசு 26. அவங்களுக்கும் அதே ஓவரியன் கேன்சர் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் செக்அப், ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ரெகுலர் செக்அப் நம்மளோட இருக்காங்க. எப்பவுமே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க. ரெகுலராக நார்மலாக எப்போ வந்தாலும் பார்ப்பாங்க, வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் மோர் லைக் ஒரு ஃபேமிலி கனெக்ஷன் மாதிரி இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2024, அதாவது போன வருஷம் அவங்களோட மூத்த பொண்ணுக்கு ஒரு கேன்சரோட வந்த, அதாவது ஒரு பெருங்குடல் புற்றுநோய். ஃபர்ஸ்ட் வந்து வந்த 2 பேருக்கும் வந்து கர்ப்பப்பை இது கருமுட்டை புற்றுநோய், ரெண்டாவது வந்து பெருங்குடல் புற்றுநோயோட வந்தாங்க. அதே மாதிரி அப்போ பார்த்துட்டு சரி அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அப்புறம் ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணோம், எல்லாமே நல்லா இருந்தது, ஓகே. அப்போ வந்து சரி அப்போ சொன்னேன், அதாவது இப்போ 3 பேருக்கு வந்துருச்சு, ஒரு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு ஒரு ஜீன்ல அப்நார்மாலிட்டி இருந்தது. ஏதாவது 2 பேர் ஆல்ரெடி அவங்க அம்மா, ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா, அதே மாதிரி இப்போ தங்கச்சிக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு ஜெனட்டிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களோட பிரதர் கூட அவர் தான் எப்பயும் கூட்டிகிட்டு வருவார். அவருக்கு 44 வயசு. இப்போ அவர் வரும்போது அவர் சொன்னோம், இல்லை உங்களுக்கும் இப்போ 3 பேருக்கு வந்துருச்சு, உங்களுக்கும் ஒரு கொலனோஸ்கோபி பண்ணி பார்க்கலாம், தற்செயலாக பண்ணி பார்க்கலாம், எனக்கு இது ஜெனடிக்ஸாக பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னப்போ அவர் பண்ணி பார்த்தா அவருக்கும் கேன்சர்னு வந்திருந்தது. அவர் வந்து இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 2 பேர் 2024 அவர் வந்து வந்தது அவரோட தங்கச்சியோட, தங்கச்சி கல்யாணமே குழந்தைலாம் இருக்கு, பட் அண்ணன் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காரு. வரும்போது பார்த்தா தங்கச்சிக்கு வந்து புற்றுநோய் இருந்தது. ஸோ நம்ம சொன்னதால கொலனோஸ்கோபி பண்ணிக்கிட்டாங்க. கொலனோஸ்கோபி பண்ணது அதுலேயே கேன்சர் இருக்குன்னு வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் தங்கச்சி ஆப்ரேட் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. சேம் டைம் இது சும்மா கேஷுவலாக டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், இவருக்கும் புற்றுநோய் இருந்தது. அவங்க தங்கச்சி டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் வித்தின் 1 or 2 days இவருக்கு அட்மிட் பண்ணி இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் வந்து இவருக்கு ஆச்சு. எப்படி ஒரு நார்மல் கேஷுவலாக ஒரு பேஷண்ட்டோட ஆரம்பிச்சு எப்படி ஒரு டெக்கேட், ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துல என்டையர் ஃபேமிலிக்கு அது இன்வால்வ்மெண்ட் இருக்குது. இன் ஆல் ஓவர் த வேர்ல்ட் த மினிமம் ஏஜ் ஃபார் டெஸ்டிங் இஸ் 25. And again there is it's a guidelines which is being set by the panel. So again there are multiples more of a say all these people are studying, okay, and most of the cancers don't occur less than 25 years of age, and they occur somewhere approximately minimum 35 years of age and things like that. So again that's the only important reason, where at least they should be in an age where they understand why this testing is being done. And if you do a testing, you should be in a situation where you should keep doing the checkup, screening programs and things like that. And most of the cancers don't occur less than 35. So that is throughout the world, the making multiple factors into consideration is kept as 25 as the cutoff. Less than the technically say. In a good labs, if you send a sample for around the patient is 18 years, they won't even receive the sample. The government said they have kept the age or... No, there's nothing, see, trust me, there's nothing what the government does in most of the things, okay? It's by the medical body, medical fraternity done all over the world. See again, technically speaking, it's very, say in India, we don't have a good screening program. Say, in abroad, if we say screening, it doesn't mean screening of, it doesn't mean like one particular hospital is doing screening. It's a screening done by the government, where it's a mass screening. So whoever is in the room, everyone, wherever they are, if the patient is in that particular location, the colonic cancer is more, all of them will be screened. Universally, they will be screened above the age of 45 or so. So like that robust program is not there in India. So it's more often, we call what is called an opportunistic screening. We make use of the patients or the family whenever they come. We'll see if they can fix it up and things, then we take it forward. You are willing to understand your relative risk. Okay. Suppose somebody is getting married in 22, age of 22. Their parents have the cancers and problems. Okay. If they rectify the genetic issues, after getting married, will their child also be healthy people will be born? See, you cannot rectify the genetic issue. Okay. Genetics cannot be rectified. So it is like something like, say generally whenever they do an arranged marriage, they'll see for multiple things. So it's something like whether any family member has got a cancer, that's all you can ask. So the thing is, you cannot rectify the defect. Once the defect is there, the defect cannot be engineered or done anything. We can only take preventive steps, that is either for close screening to pick if at all cancer is developing or a pre-cancer condition is developing, to pick it up at early age.
Another thing is called prophylactic surgeries. See, that all that we can just do it, but combining that marriage and this doesn't work.